ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம விரதத்தில் 2வது நாள் மக்களே. காலையில் 3 மணிக்கு நேரமாக எழுந்தாச்சுங்க. எழுந்தவுடனே நாகராணி எழுப்பி விட்டாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றனால வீட்டுக்கு சாணி தெளிக்கலான்றதுனால போய் சாணி எடுத்துகிட்டு வர கிளம்பிட்ட மக்களே. அவ்வளோ நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான குளிர் மக்களே. அந்த குளிர்லேயே நாகராணி வேகமாக சாணி தெளிச்சிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே நானும் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடி பம்பு இருக்குது மக்களே. அதனால் அங்கே அடி பம்பில் போய் குளிச்சுட்டு வரலாம் நான் கிளம்ப தம்பி பின்னாடியே எங்கள் கூட எழுந்துட்டு வந்துட்டான் மக்களே. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்ட மக்களே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் ரெடி ஆகிற அதே கேப்பில் நாகராணியும் குளித்து ரெடி ஆகிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கணுன்றனால நாகராணி பால் பாயாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க மக்களே. அருமையான வாசனை வந்தது. காலையிலே விரதம் இருக்கிறனால சாப்பிட தாங்க முடியல. சரின்ட்டு சாமிக்கு விளக்கேற்றியாச்சுங்க வீட்டில். வீட்டில் விளக்கேற்றின கையோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலான வலம்புரி விநாயகரை வணங்க வந்தாச்சுங்க. எப்பயுமே எந்த கடவுளை வணங்கினாலும் முதல் கடவுளான விநாயகனை வணங்கிட்டு தாங்க நம்ம எதுவுமே செய்யணும். அதனால் ஃபஸ்ட்டு அவரை வணங்க வந்துட்டோங்க. விநாயகனை வணங்கின கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தம்மனை விளக்கேற்றி வணங்கிட்டு அது பக்கத்தில் கருவறை கோயிலாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பச்சையம்மனை தான் மக்களே நாங்கள் வணங்கிறதுக்கு வந்திருக்கோம். என்னுடைய முக்கியமான இஷ்ட தெய்வங்களில் இந்த பச்சையம்மனும் ஒருத்தர். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். நான் நினச்சதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறதில்ல. இந்த அம்மா எனக்கு ஒரு குறையும் வச்சதில்லை. எப்பயுமே அந்த அம்மாவை கும்பிடாத நாட்களும் கிடையாது, வேண்டாத நேரமும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடனோடு இருப்பேன். இதோ இவங்க தான் என்னுடைய பச்சையம்மன். அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிலை தீபத்தை ஏற்றிடணுன்ட்டு நாகராணி காலையில் ஏற்றிட்டாங்க மக்களே. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது 100க்கு 90% ரொம்ப சிறப்பாகவே முடியும் மக்களே. மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் மக்களே. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.